வணக்கம் அக்கா. நைட் நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கணும்னு பார்ப்போம். சின்ன வெங்காயம் தட்டி விடுவோம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம். உள்ளி வசங்கிட்டு இருக்கு. தக்காளி தட்டி விடுவோம். உப்பு போட்டுருக்கோம். தக்காளி உள்ளி நல்லா வசங்கிட்டு மசாலா வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா சேர்த்துக்கணும். அதை போட்டு நல்லா வசக்கிக்கணும். மசாலா நல்லா வசங்கட்டும். நல்லா வசங்கினா நம்ம கறிக்கு நல்ல குழம்புக்கு நல்லாயிருக்கும். மீன் குழம்பு தான் நம்ம வைக்க போகிறோம். குழம்புக்கு நல்லாயிருக்கும். வசக்கி வச்சு எண்ணெய் இறக்கிடுவோம். நல்லா வசக்கி வச்சுருக்கேன். இனி சோத்துக்கு தண்ணி ஊற்றி போட்டுக்கிடுவோம்மாக்கா. நம்ம மீன் குழம்பு ரெடியாகிறதுக்கு முன்னாடி சோறு வந்துடும். சோத்துக்கு தண்ணி ஊற்றி போட்டிருக்கோம். தண்ணி காயிட்டு மாதிரி அரிசி போட்டுருக்கோம். மீன் குழம்புக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். அரைச்சிருக்கோம். தண்ணி காய்ஞ்சிட்டுமாக்கா அரிசி போட்டாச்சு. இனி சோறு வேகட்டும். அதுக்கு முன்னே மீனை கழுவிட்டு வந்துடும். மீன் நறுக்கலாமாக்கா. சீலா மீன் தான் வாங்கியிருந்தேன். அதுக்குலாம் மீனை கழுவி விடாமல். இது குழம்புக்கு நல்ல நெய்யாக தான் இருக்கும். சாப்பிட அழகாக இருக்கும். சோறு வெந்துட்டுமாக்கா. நம்ம சோத்தை இனி வடித்து விடுவோம். சோறு வெந்துட்டு சோறு வடித்து இறக்கி வச்சாச்சுமாக்கா. இனி குழம்பு வைப்போம். சட்டி அடுப்பில் வச்சுக்கிடுவோம். சட்டி சூடாகட்டு மாதிரி எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் ஊற்றிவிடுவோம். எண்ணெய் காயிட்டு மண் சட்டியாக காய கொஞ்சம் நேரம் ஆகும். சூடாகட்டும். மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்மாக்கா. தேங்காய், அந்த வசக்கின மசாலா, தக்காளி, சின்ன வெங்காயம், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு வசக்கியிருந்தேன். அரைச்சி வச்சுருக்கேன். மீனுன்னா கழுவி வச்சுருக்கேன். புளி நனைய போட்டு வச்சுருக்கேன். கரைச்சிக்கிடுவோம். கடுகு போட்டுக்கிடுவோம்மாக்கா. கடுகு போட்டுக்கிடுவோம். பெருஞ்சீரகம் போட்டுக்கிடுவோம். வெந்தயம் போட்டுக்கிட்டோம். மீன் குழம்புக்கு பெருஞ்சீரகம் போட்டால் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். சாப்பிட கருவேப்பிலை கடுகு பொரிஞ்சிட்டு மசாலா ஊற்றிக்கிடும். சட்டி அரைச்சி தண்ணி ஊற்றிக்கிடும். புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி ஊற்றிக்கிடுவேன். பச்சை மிளகாயும் முருங்கைக்காயும் வெட்டி வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு முருங்கைக்காயும் பச்சை மிளகாயும் போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டுக்கிடுவோம்மாக்கா. உப்பு குறைய போல் போட்டுக்கிடும். காணட்டின மாதிரி போட்டுக்கிடுவோம். குழம்பு காஞ்சிட்டு இனி நம்ம மீனை போட்டுக்கிடுவோம். மீனுன்னா கழுவி வச்சுருக்கோன்னா மீனை போட்டுக்கிடுவோம். மீன் போட்டாச்சு. லேசாக ஒரு கிண்டு அப்படி லேசாக கிண்டு விட்டுருவேன். சரி, குழம்பு என்ன கொதிச்சதும் இறக்க தான் வேணும்.
மல்லிகீரை போட்டு இறக்கும். மூடி வச்சுக்கணும். குழம்பு காஞ்சிட்டு இனி மல்லிகீரை போட்டுக்கணும். நான் இலை போட்டு தான் மக்கா சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லுதேன். குழம்பை இறக்கிக்கிடுவோம். குழம்பு இறக்கியாச்சு. கிண்ணியில் ஊற்றிக்கிடுவோம். மீனும் முருங்கைக்காயும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம் மக்கா. குழம்பு ஊற்றியாச்சு. எனக்கு சோறு வச்சுக்கிறோம். குழம்பு ஊற்றி விடுவோம் மக்கா. மீன், தலை, முருங்கைக்காய் இவ்வளோ வச்சுருக்கோம். வச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுதான் மக்கா. சூடாக இருக்கு மக்கா. இப்போ தான் நான் இறக்கி வச்சுருக்கேன். சூடாக இருக்கு. சூப்பராக இருக்கு மக்கா. பட்டிடலாங்க. செல்வனை கூப்பிடுங்க. போட்டு விட்டுருங்க.